Kia Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாஜக தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட 27 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டுள்ளது. நயினார் நாகேந்திரன், தமிழிசை, வானதி சீனிவாசன் என நட்சத்திர வேட்பாளர்களை களமிறக்கியுள்ள தேசிய தலைமை அண்ணாமலையின் பெயரை வேட்பாளர் லிஸ்டிலிருந்தே தூக்கியுள்ளது. தமிழகத்தில் வரும் 23ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறவிருக்கும் நிலையில் 4 முனை போட்டி நிலவுகிறது. இந்த நிலையில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள பாஜகவிற்கு அதிமுக 27 தொகுதிகளை ஒதுக்கியுள்ளது. அந்த தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிடுவதில் இழுபறி நீடித்து வந்தது. பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தனக்கும் தனது ஆதரவாளர்களுக்கும் குறிப்பிட்ட தொகுதிகளை கேட்டு அடம் பிடித்ததாகவும் அதனாலேயே வேட்பாளர் லிஸ்ட் வெளியாவது இழுத்துக்கொண்டே போனதாகவும் தகவல் வெளியான நிலையில் தற்போது ஒரே கட்டமாக பாஜக வேட்பாளர் பட்டியல் வெளியாகியிருக்கிறது. இதில் பல நட்சத்திர வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சாத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட உள்ள நிலையில் மயிலாப்பூர் தொகுதிக்காக தமிழக முன்னாள் மாநில தலைவரும் தெலங்கானா முன்னாள் ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் நகர்த்திய காயும் கனிந்து விட்டது. கேட்ட தொகுதியே ஒதுக்கப்பட்ட மகிழ்ச்சியில் இருக்கிறார் தமிழிசை. அதே போல அண்ணாமலை தனக்குத்தான் வேண்டுமென கேட்டு தவியாய் தவித்த கோவை வடக்கு அதனை கைப்பற்ற தனி ஒரு டிராக்கில் லாபகமாக பணியாற்றி கொண்டிருந்த பாஜக தேசிய மகளிர் அணி தலைவி வானதி சீனிவாசனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சரான எல் முருகன் அவினாசி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு காங்கிரஸில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்து பதவிக்காக காத்து கொண்டிருந்த விஜயதரணிக்கு விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஆவடி தொகுதியில் ராஜசிம்ஹா மகேந்திரா, தளி தொகுதியில் நாகேஷ்குமார், திருவண்ணாமலையில் ஏழுமலை, ராசிபுரம் தனி தொகுதியில் பிரேம்குமார், மொடக்குறிச்சியில் கிருத்திகா சிவகுமார் போட்டியிட உள்ள நிலையில் உதகமண்டலத்தில் போஜராஜனும் திருப்பூர் தெற்கில் எஸ் தங்கராஜும் போட்டியிடுகின்றனர். திருவாரூர் தொகுதியில் கோவி சந்திரா, தஞ்சாவூரில் முருகானந்தம், கந்தர்வக்கோட்டை தனி தொகுதியில் உதயகுமார், புதுக்கோட்டையில் என் ராமச்சந்திரன், அறந்தாங்கி தொகுதியில் கவிதா ஸ்ரீகாந்த் ஆகியோர் போட்டியிட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மானாமதுரை தனி தொகுதியில் பொன் வி பாலகணபதி, ராமநாதபுரத்தில் நாகேந்திரன், திருச்செந்தூரில் ராதாகிருஷ்ணன், வாசுதேவநல்லூர் தனி தொகுதியில் ஆனந்தன் ஐயாசாமி போட்டியிடுகின்றனர். இதேபோல ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் பாலகிருஷ்ணன், நாகர்கோவிலில் எம்.ஆர். காந்தி, குளச்சல் தொகுதியில் சிவகுமார் மற்றும் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியில் ரமேஷ் உள்ளிட்டோர் பாஜக வேட்பாளர்களாக போட்டியிடுவார்கள் என பாஜக தேசிய தலைமை பட்டியலில் அறிவித்திருக்கிறது. ஒரு வழியாக வேட்பாளர் இறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் வேட்புமனு தாக்கல் முடிவடைய இன்னும் 2 தினங்களே இருக்கும் நிலையில் அதையும் விரைவாக முடிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் பாஜக வேட்பாளர் பட்டியலில் அண்ணாமலையின் பெயர் இல்லாதது அவரது ஆதரவாளர்கள் மற்றும் அரசியல் வட்டாரத்தில் பேசு பொருளாகி இருக்கிறது. 2021 முதல் 2025 காலகட்டத்தில் மாநில தலைவராக அண்ணாமலை இருந்த போதுதான் தமிழ்நாட்டில் பாஜக அதிக கவனமே பெற்றது. தற்போது நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக இருந்தாலும் அண்ணாமலை கட்சியின் ஒரு முக்கிய முகமாகவே பார்க்கப்படுகிறார். அண்ணாமலையிடம் இருந்து மாநில தலைவர் பதவி பறிக்கப்பட்டாலும் தேசிய தலைவர் பதவி கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அப்படி எதுவும் அவருக்கு வழங்கப்படவில்லை. அப்படிப்பட்ட சூழலில்தான் தற்போதைய வேட்பாளர் லிஸ்டில் அண்ணாமலையின் பெயர் மிஸ் ஆகி இருக்கிறது. அண்ணாமலையின் பெயர் பாஜக வேட்பாளர் பட்டியலில் இடம்பெறாதது குறித்து பேசிய நயினார் நாகேந்திரன், இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு என்றும் தலைமை சொல்வதைத்தான் நாங்கள் செய்வோம் எனவும் கூறியிருக்கிறார். இது அகில இந்திய தலைமை எடுத்த முடிவு. என்ன வியூகம் சார்? அமைச்சர் திரும்ப மாநில அரசியலுக்கு வர்றாங்க, தேசிய அரசியல் இருந்து என்ன வியூகம் சார்? எங்க அகில இந்திய தலைமை என்ன சொல்லுதோ நாங்க அதை செய்வோம்.
தமிழ்நாடு பாஜக வேட்பாளர்களுக்கு தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அண்ணாமலை. 2026 சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி 210 இடங்களை வெல்ல வேண்டும் என்ற இலக்குடன் நமது வெற்றி வேட்பாளர்களான பாஜக மற்றும் பிற என்டிஏ வேட்பாளர்கள் அனைவருக்கும் தோளோடு தோள் நின்று நான் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வேன் என கூறியிருக்கும் அண்ணாமலை, பிரதமர் மோடியின் தொலைநோக்கு மிக்க தலைமையின் கீழ் இந்தியா வலிமையுடனும் ஒரு தெளிவான நோக்கத்துடனும் முன்னேறி வருகிறது என்றும், தேசம் இவ்வாறு முன்னேறி கொண்டிருக்கும் வேளையில் சுயநலம் மட்டுமே கொண்ட திமுக அரசால் தமிழ்நாடு பின்தள்ளப்பட்டுள்ளது எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். Giria Summer Sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package.